என் பேர் கீர்த்தனா. நான் வந்து டிப்ளமோ இன் பிரைமரி எஜுகேஷன் தமிழ்னி மாண்டசரி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல பண்றேன். இன்னைக்கு எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு. அதுக்கான டாபிக் அவங்க எனக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா சவுண்ட் பாக்ஸ். சவுண்ட் பாக்ஸ் வந்து யார் யாருக்கு மெயினாக சொல்லி தருவோம் அப்படின்னா ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன்ஸ்க்கு சொல்லி தருவோம் அண்ட் மற்ற கிட்ஸுக்கும் சொல்லி தருவோம். மெயின்லி ஃபார் ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன். எதுக்கு அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டா உட்கார வைக்கிறதுக்கு அண்ட் சவுண்ட்ஸை வந்து ஷேக் பண்ணி அவங்க கற்றுக்கும் போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதை ஹோல்ட் பண்ணும்போது அவங்க ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் வந்து லிசனிங், அந்த சவுண்ட்ஸை லிசன் பண்ணும்போது ஆடியோ சென்சஸ் வந்து அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும். சென்சஸ் வந்து கற்றுக்குவாங்க. இப்போ வந்து சவுண்ட் பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் என்னென்ன அதுக்கு தேவைப்படுதுன்னா சவுண்ட் பாக்ஸ், சிட்டிங் மேட், மெட்டீரியல் மேட் மூணுமே தேவைப்படும். நம்ம சவுண்ட் பாக்ஸில் வந்து நம்மளுக்கு சிலிண்டர்ஸ் இருக்கும். சிலிண்டர் வந்து ரெட் கலர்லையும் பிளாக் ஆர் டார்க் ப்ளூல இருக்கும். ரெட் சிலிண்டர் வந்து 6 பீஸ் இருக்கும். அதே மாதிரி பிளாக் சிலிண்டர்ஸும் 6 பீஸ் இருக்கும். சிலிண்டர்ஸ் எப்படி ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா தம் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், இப்படிதான் குழந்தைங்க சிலிண்டரை எப்பயுமே ஹோல்ட் பண்ணும். இது வந்து அவங்க ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். அதை ஷேக் பண்ணும் போது அவங்க லிசனிங்கோட சென்சஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா மெட்டீரியலும் வெளியே டிஸ்பிளே வச்சிடலாம். அது அவங்களுக்கு எடுக்கும் போதே ஷேக் பண்ணிட்டு வச்சிங்கன்னா அது அவங்களுக்கு கியூரியாசிட்டி வரும். லிசனிங்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பேக் இந்த பிளாக் பீஸ்லாம் வெளியே இருக்கும். இப்போ கிட்ஸ் கிட்ட வந்து எப்படி சொல்லணும்னா கிட்ஸை ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன மெட்டீரியல் கற்றுக்க போகிறோம், இன்னைக்கு ஒரு புது மெட்டீரியல் கற்றுக்க போகிறோம். உங்களுக்கு சவுண்ட்ஸ்னால் பிடிக்கும்ல, இப்போ சவுண்ட்ஸ் வச்சு நம்ம புதுசாக ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே 6 பீஸ் இருக்குது. இங்கே எத்தனை பீஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணலாமா? சிலிண்டர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. ஸோ எத்தனை இருக்கு? 6 சிலிண்டர்ஸ் இருக்கு. இது பேர் சிலிண்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்கும். என்னென்னு பார்க்கலாமா? இப்போ இந்த சிலிண்டருக்குள்ள இப்போ இது ஷேக் பண்றோம். இதுல என்ன இருக்குன்னா சாண்ட், மண்ணை போட்டு வச்சிருக்காங்க. இதை நல்லா லிசன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தைங்ககிட்டயும் கொடுத்து இது எப்படி இருக்குன்னு அவங்கள ப்ராக்டிக்கலா ஃபீல் பண்ண வைக்கலாம். ஷேக் பண்ணி அதை அப்படி ஹோல்ட் பண்ணி ஷேக் பண்ணி ஃபீல் பண்ண வைக்கலாம். அவங்களுக்கு பிடிக்கும் போதே இப்படிதான் பிடிக்க சொல்லணும். அதே மாதிரி ஒவ்வொரு சிலிண்டர்ஸையும் ஹோல்ட் பண்ணி ஷேக் பண்ணி குழந்தைங்ககிட்டயும் கொடுக்கணும். இது பாருங்க, இதுல எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு. இப்போ இந்த முன்னாடி ஷேக் பண்ண சிலிண்டருக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இதுல வந்து ரெண்டுலயுமே பீட்ஸ் போட்டிருக்காங்க. அதுல சாண்ட் இருக்கு, இதுல பீட்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பீட்ஸ் வந்து 2 தான் இருக்கு. இதுல கொஞ்சம் நிறைய பீட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கு, நம்மளுக்கு சவுண்டு கொஞ்சம் கம்மியாகவும், அதாவது சாஃப்ட் சவுண்டா வருது. இது கொஞ்சம் லவுடரா இருக்கு. சத்தமா இருக்கா? ஷேக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கையில 2 டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு கத்துத்தரலாம். ஸோ அவங்க வந்து சாஃப்ட் சவுண்டையும் ஹார்ட் சவுண்டையும் ஃபீல் பண்ண அவங்கள அறியாமே அதை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு சிலிண்டர்ஸையும் அவங்கள வந்து ஷேக் பண்ண சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம இந்த சிலிண்டர்ஸை ஒரு ஆர்டர்ல மேட்ச் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஷேக் பண்ணலாம். இது எப்படி இருக்கு? சாண்ட். இது ரொம்ப சவுண்டு கம்மியா வருது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் சாஃப்ட்ல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது எப்படி இருக்கு? இது கொஞ்சம் கம்மியான சவுண்டா இருக்கு. இது எப்படி இருக்கு? லவுடரா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லவுட். இது எப்படி இருக்கு? இது நிறைய பீட்ஸ் போட்டிருக்காங்க, இது கம்மியா பீட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது இப்படி ஒவ்வொரு சிலிண்டர்ஸையும் டீச்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷேக் பண்ணி அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி காமிக்கணும். ஸோ இது நெக்ஸ்ட் வரும். இது நெக்ஸ்ட் ஓகே. இப்போ மேம் வந்து ஒரு சைட் ஃபுல்லா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ இதுக்கான மேட்சிங் பேஸை பேர் பண்ணிடலாமா? எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு சிலிண்டர் எடுத்து ஷேக் பண்ணி பார்க்கணும். அது இந்த இருக்க எல்லா சிலிண்டர்ஸோட நம்ம ஷேக் பண்ணி பார்த்து மேட்ச் பண்ணுவோம். இதுல சாண்ட் போட்டிருக்கு, கொஞ்சம் சாஃப்டா வருது. ஸோ ஆர்டர் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கோம்னா சாஃப்ட் சவுண்ட்ல இருந்து லவுட் சவுண்ட், கம்மியா கேட்கிற சத்தத்துல இருந்து அதிகமா, அது என்னன்னு சொல்லுவோம், சாஃப்ட்ல இருந்து அப்படியே லவுடரா போகுதுன்னு சொல்லுவோம். மெதுவா பேசல இருந்து சத்தமா பேசுவோம், அதுதான் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி சவுண்ட்ஸ்லயும் எடுக்கணும். இப்போ இதை ஷேக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல சாண்ட் இருக்கா?
இதுல சாண்டில் பீட்ஸ் இருக்கு, இதுலயும் பீட்ஸ் இருக்கு, இதுலயும் பீட்ஸ் இருக்கு, இதுல சாண்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்கு? பர்ஃபெக்ட் மேட்சா இருக்கான்னு குழந்தைங்க கிட்ட கொடுத்து ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க சொல்லணும். இது கரெக்டா இருக்கான்னு அவங்களுக்கு கேட்கணும். கரெக்ட்னு சொன்னாங்கன்னா அதை மேட்ச் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பீஸ். இப்படி பண்ணும்போது குழந்தைங்க அந்த மெட்டீரியல்ல மட்டும்தான் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. இது ரெண்டும் பேர். அது அவங்க கிட்ட கொடுத்து கரெக்டா இருக்கா தப்பா இருக்கான்னு பார்க்கணும். இதுல ஒரு பீட் இருக்கு, அதுல 2 பீட். ஸோ இது ரெண்டும் பேர். நெக்ஸ்ட் இந்த சிலிண்டர். இது எல்லாமே பேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேரிங் வைஸ்லயே கிட்ஸை வந்து ஒவ்வொருத்தரா வந்து அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க சொல்லணும். ஸோ இதனால குழந்தைங்களுக்கு என்னன்னா ஹோல்டிங் பண்ணும்போது அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸும் அது ஃபுல்லி ஃபோக்கஸ்டா பண்ணா மட்டும்தான் அந்த ஆக்டிவிட்டிஸ் அவங்களால பண்ண முடியும். இது எத்தனை தடவை அவங்க தப்பா பண்ணாலும் ஓகே, அவங்களை பொறுமையா பண்ண வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணணும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா லேட்டரா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பண்ணலாம். குழந்தைங்க பண்ணும் போது இது தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அதை ஒவ்வொன்றா பண்ண வைக்கணும். இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அவங்க பண்ணி இதை லிசன் பண்ணலாம். ஏன்னா பெரியவங்களுக்கே இது ஒரு சில டைம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும், நல்லா ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது தான் இருக்கும். ஸோ இது வந்து அவங்களுக்கு எப்படின்னா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்க்கு, ஆடியோ சென்சஸ் டெவலப்மெண்ட்க்கு, கான்சன்ட்ரேஷன் அண்ட் பேஷண்ட்டாக உட்கார்றதுக்கு, இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.